how to start a successful business in tier 2 and tier 3 cities. விடாமுயற்சி வரணும். ஏன்னா மேடு பள்ளம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இதில் இருக்கும். இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் ஏஐ பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு, வந்துடுச்சு, இன்னும் வரப்போகுது. இந்த மாதிரியான காலகட்டத்தில் எப்படி வந்து டயர் 3லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து பிஸ்னஸை ரன் பண்ணுறது. வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ரீசெண்டாக நம்ம யூடியூப் சேனல் வந்து 25,000 சப்ஸ்கிரைபரை தாண்டி இருக்கு. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எப்படின்னா, ஹவு டு ஸ்டார்ட் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் இன் டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸ், ஈவன் டயர் 4 கூட வச்சுக்கலாம். ஸோ நார்மலாக பிஸ்னஸ், அதுவும் பெரிய பிஸ்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டயர் 1 சிட்டிஸில், அதாவது மெட்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், மும்பை, டெல்லி இந்த மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் ஒரு டயர் 3 திருச்செங்கோடு அப்படிங்கிற டயர் 3 சிட்டிஸில் இருந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட 500 எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. ஒரு 12 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி, 12-13 இயர்ஸ்க்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் இந்த ஜேர்னி. ஸோ வி வாண்ட் டு கோ ஃபார் ஐபிஓ, ஸ்டாக் மார்க்கெட்டில் எங்கள் கம்பெனி லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களுடைய ஆம்பிஷன். ஸோ எப்படி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி டயர் 2, டயர் 3ல் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பிஸ்னஸை எங்கே ஸ்டார்ட் பண்ணினாலும் சரி, உங்களுக்கு முதல்ல விஷன் வேணும். சரிங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கம்பெனியை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற விஷன் வேணும். மார்க்கெட் வேணும். சரிங்களா? டேம்னு சொல்லக்கூடிய டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட், நம்ம என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறோம், அந்த ப்ராடக்ட்டுக்கான தேவை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அது இல்லாமல் வந்து பர்சவரன்ஸ், விடாமுயற்சி வரணும். ஏன்னா மேடு பள்ளம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இதில் இருக்கும் இந்த ஜேர்னியில். ஸோ அதுக்கு முதல்ல மன ரீதியாக தயாராக இருக்கணும். சம்டைம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வேணும். கேஷ் கிரஞ்ச் வரும். அதை எப்படி வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் மெட்ரோஸில் பண்ணாலும் சரி, டயர் 2, டயர் 3ல் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக வந்து இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து மினிமம் ரெக்குயர்மெண்ட். சரி, இப்போ நம்ம வருவோம் டயர் 3 அப்படிங்கிற மாதிரியான ஊரில் எப்படி வந்து பிஸ்னஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். டயர் 3ல் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் என்னென்ன? சரியா? இங்கே உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட்டு கம்மியாக இருக்கும், ரெண்ட்டு கம்மியாக இருக்கும். நீங்கள் வாடகைக்கு எடுக்கிறீங்கனாவோ அல்லது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு வந்து ஃபேக்ட்ரி போடணும் அப்படின்னாவோ, அதாவது வந்து ஒரு லேண்டோட காஸ்ட் கம்மியாக இருக்கும். மிஷினரி காஸ்ட்டு சேமாக தான் வரும். லேண்டு கம்மியாக இருக்கும். லேபர் காஸ்ட்டு கம்மியாக இருக்கும். சம்டைம்ஸ் மேனுஃபேக்சரிங் போகும்போது வந்து ஒரு பேக்வேர்டு பிளாக் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சப்சிடிஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒர்க்கர்ஸ் வந்து உங்கள்கிட்ட ரீட்டைன் ஆவாங்க ரொம்ப நாள். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இங்கே டயர் 3ல் வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் டயர் 1 போயிட்டீங்கன்னா அவங்க இந்த கம்பெனி இல்லைன்னா இன்னொரு கம்பெனி அப்படிங்கிற மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட் டயர் 3ல் அது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா இங்கே இண்டஸ்ட்ரீஸும் கம்மியாக இருக்கும். அதனால் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆட்ரிஷன் ரேட்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாயி டர்ன் ஓவர் அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அட்வான்டேஜஸ். நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் இதில் என்ன அப்படின்னா வந்து குவாலிட்டி மேன் பவரில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஒரு மெட்ரோ சிட்டிஸில் வந்து மேன் பவர் எக்கச்சக்கமாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் சென்னை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா க்ரோர்ஸில் வந்து 1 crore to 1.5 crore பீப்புள் வந்து சென்னையில் இருப்பாங்க. அது மோஸ்ட்லி இங்கே ரூரல் இருந்து அங்கே மைக்ரேட் ஆனவங்க கூட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் நம்ம ஊரில் இருக்க எங்கள் திருச்செங்கோடு மாதிரியான சிட்டிஸில் வந்து ஒரு 1.5 lakh தான் பாப்புலேஷனே. இந்த பாப்புலேஷனுக்குள்ளே இருந்து தான் நீங்கள் வந்து டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் இன்னைக்கு இருக்கிற, அதாவது இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் ஏஐ பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு, வந்துடுச்சு, இன்னும் வரப்போகுது. இந்த மாதிரியான காலகட்டத்தில் எப்படி வந்து டயர் 3லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து பிஸ்னஸை ரன் பண்ணுறது. ஸோ எனக்கு இதில் முக்கியமாக நான் பார்க்குறது வந்து லேர்னிங் வந்து இப்போ எப்படின்னா, இந்த இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம், இந்த கூகுள் சர்ச் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் வந்து டெமோக்ரட்டைஸ் ஆயிடுச்சு. டெமோக்ரட்டைஸ் அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னா, எல்லாருமே அதை அக்சஸ் பண்ண முடியும். முதல்ல வந்து மெட்ரோ சிட்டிஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்த இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி வந்து அது ஆஃப்டர் ஜியோ வந்ததுக்கப்புறம், இந்த 5G எல்லாம் வந்ததுக்கப்புறம், நீங்கள் எவ்வளவு குக்கிராமத்தில் இருந்தாலும் உங்களுக்கும் அதே யூடியூப்பில் வீடியோ தான் பார்க்க முடியும். மெட்ரோ சிட்டிஸில் இருக்கிறவங்களும் சேம் யூடியூப் வீடியோ தான். பட் நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்க, என்ன லேர்ன் பண்ணிக்க விரும்புகிறீங்கிறத பொறுத்தது தான் வந்து டிஃப்ரென்ஸே ஒழிஞ்சு, வெதர் யூ ஆர் இன் மெட்ரோ சிட்டி ஆர் டயர் 3 சிட்டிஸுங்கிறது இட் இஸ் இன் மெட்டீரியல், அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த இன்டர்நெட் வந்து நாலேஜ் அக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் வந்து டெமோக்ரட்டைஸ் ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு ஒரு கவர்மெண்ட் டெண்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல டெண்டர்னா, இப்போ சென்னையில் ஒரு ஆஃபீஸில் டெண்டர் விடுறாங்கன்னா நீங்கள் சென்னைக்கு போய் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அல்லது வந்து நியூஸ் பேப்பரில் எல்லாமே வருமானு தெரியாது. பட் இன்றைக்கி வந்து இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே வந்து வெப்சைட்லேருந்து எடுத்துக்கிற மாதிரியான
ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த அக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் டெமோக்ரட்டைஸ் ஆயிடுச்சு. அதேமாதிரி ட்ரைனிங், எம்ப்ளாய்க்கு ட்ரைனிங் ஆகட்டும், உங்களுக்கு ட்ரைனிங் ஆகட்டும், நிறைய வந்து ஃபாரம் வந்துருச்சு. நீங்கள் ஃபாரமில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ லோக்கல்லேயே சில ஃபாரம்ஸ் இருக்குது. இப்போ எஸ் மாதிரியான அமைப்பு இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட 40 சாப்டர் கிட்ட நெருங்கிட்டாங்க. ஸோ இப்போ எங்கள் ஊர்லேயும் திருச்செங்கோட்லேயும் இருக்குது, சரியா, ஈரோட்டில் இருக்குது, சேலத்தில் இருக்குது, நாமக்கல்ல இருக்குது. ஸோ அது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக 40 சாப்டர் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து பிஸ்னஸை பற்றி நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். வேறு சிஐ மாதிரியான ஃபாரமு அது பக்கத்தில் இருக்கிற மெட்ரோ சிட்டிஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. அதுக்கடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூட் டைம். ஸோ இப்போ வந்து ஒரு பெங்களூரில் ஒரு கம்பெனி இருக்குதுன்னா நீங்கள் வீட்டுக்கும் கம்பெனிக்கும் போகிறதுக்கு வந்து அரை மணி நேரம் டு ஒரு 2 கிலோமீட்டர் போகிறதுக்கு உங்களுக்கு 1/2 hour டைம் ஆகிடும். ஸோ சம்டைம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 5 நிமிஷத்தில் போயிடலாம். அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது இந்த மாதிரி டயர் 3 சிட்டிஸில். ஸோ உங்களுக்கு கம்யூட் டைமே வந்து வேஸ்ட் ஆகாது. அது இல்லாமல் லெஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும். இங்கே அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒன்றுமே கிடையாது, சரிங்களா? ஸோ அதனால் உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் இன்னும் அதை விட மெட்ரோ சிட்டிஸில் இருக்கிற ஃபவுண்டரை விட நீங்கள் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணலாம். கொஞ்சோண்டு அவங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் கொஞ்சம், அவங்களுக்குள்ளே இருக்கிற நெட்வொர்க்கிங் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் அதை தாண்டி நீங்கள் வந்து ப்ராடக்ட் காஸ்ட் வந்து கம்மியாக கொடுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் ப்ராடக்ட் காஸ்ட்டை கம்மியாக கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் முதல்ல பாருங்கள், நிறைய ஏன் வந்து இந்தியாவில் ஐடி கம்பெனிஸ், எக்ஸாம்பிள் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ்லாம் ஏன் இவ்வளோ ஃப்ளரிஷ் ஆச்சு அப்படின்னா, யூஎஸில் வந்து ஒரு மேன் பவர் எடுத்து அவங்க வந்து சாஃப்ட்வேர் தயாரிக்கிற காஸ்ட் வந்து இங்கே விட வந்து ஒரு 5x 10x அதிகமாக இருக்குது. அதுவே இந்தியாவுக்கு கொடுத்துட்டு அது அவங்களுக்கு அவ்வளோ சீப்பர் ஆச்சு. ஸோ அதே சேம் பிரின்சிபல் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சென்னை, பெங்களூர் அப்படியான சிட்டிஸை விட நீங்கள் வந்து நம்ம டயர் 3 மாதிரியான சிட்டிஸில் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து 50% வந்து உங்களுக்கு வந்து 50% இல்லைனாலும் 25% வந்து காஸ்ட் சேவிங் இருக்கும். அந்த காஸ்ட் சேவிங்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை இன்னும் சீப்பராக வந்து மக்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ கொடுக்கும்போது வந்து கஸ்டமரை இன்னும் நீங்கள் வந்து அதிகமாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இதை தாண்டி நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து பிராண்ட் பண்ணணும். பிராண்டிங் இட் இஸ் காமன், வெதர் யூ ஆர் இன் டயர் 3 சிட்டி ஆர் டயர் 1 சிட்டி, பிராண்டிங் காமன். ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து பிராண்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் வந்து பிராண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா காஸ்ட்டும் வந்து சீப்பராக இருக்கும்போது வந்து உங்களுக்கு கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் வந்து டயர் 1ல் இருக்கிறவங்கள விட டயர் 3ல் உங்களுக்கு கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் அதிகம். இப்போ நான் வந்து இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டயர் 3லேருந்து ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு எங்களுடைய நித்ரா ஜாப்ஸ் எடுத்திங்கன்னா இட்ஸ் அ ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். அதே சமயத்தில் எங்களுடைய காம்படிட்டர் லோக்கல் ஜாப்ஸ் ஆகட்டும், ஒர்க் இண்டியா ஆகட்டும், ஸோ இப்போ இவங்கெல்லாம் மெட்ரோ சிட்டிஸ்லேருந்து பண்ணுறாங்க. தே ஆர் பர்னிங் மணியை பேர்ன் பண்ணி இயர் ஆன் இயர் தே ஆர் மேக்கிங் லாசஸ். இன்னும் அவங்க வந்து பிரேக் ஈவனே நீங்கள் வந்து இன்னும் டச் பண்ணல. மேபி அவங்களுடைய பிளான் வேறையாக இருக்கும், ஸ்கேல் பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற பிளான் இருக்கலாம், பட் அது தெரியல. பட் கிட்டத்தட்ட தே ஆர் ஆல்சோ இந்த ஒர்க் இண்டியாலாம் பார்த்தீங்கன்னா 10 years இன் திஸ் ஃபீல்டு, பட் ஸ்டில் they are making losses. ஸோ நம்ம இங்கே மாதிரி டயர் 3 இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம வந்து லேர்ன் நிறையா பண்ணணும். அது எங்கே இருந்தாலும் லேர்ன் பண்ணணும். பட் காஸ்ட் ஆர்பிட்ரேஜ் நீங்கள் வந்து டயர் 3ல இருக்கும்போது இருக்குது. மார்க்கெட் அக்சசிபிலிட்டி வந்து இங்கிருந்து இன்னைக்கு இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் எங்கேருந்து நீங்கள் மார்க்கெட், ஈவன் யூஎஸ் மார்க்கெட்டை கூட இங்கிருந்து அக்சஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் சாஃப்ட்வேர் பண்ணுறாரு. அவர் இங்கிருந்து வந்து அவங்க கிளையண்டே வந்து ப்ராடக்ட் மாதிரி தான் பண்ணுறாரு, இங்கிருந்து வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு யூஎஸ் கிளையண்ட்டுக்கு. ஸோ அப்படிங்கும்போது இங்கே இருக்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற டெவலப்பரோட காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டெவலப்பர் வந்து ரொம்ப நாள் உங்க கூட ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ இன்னைக்கு நீங்கள் ஈவன் டயர் 1 விட டயர் 3லிருந்து நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது மோர் அட்வான்டேஜ். அதனால் நீங்கள் நிறைய பேர் வந்து என்டர்ப்ரனர்ஷிப்க்கு வரணும், நிறைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது மூலிமா வந்து நம்ம ஆஸ் எ கண்ட்ரி வி நீட் டு க்ரோ. தேங்க்யூ.